ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரோம். சில பல டேக் போக தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. ஹாய், எப்படிங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி ரொம்ப நாளாச்சு நம்மளெல்லாம் சொல்லி பேசி உங்களை பார்த்து மீட் பண்ணி இந்த ரிவ்யூலாம். ஐயோ ஐ லவ் இட் யா. ஓகே, ஆக்சுவலி இவ்வளோ நாள் என்ன ஆச்சுன்னா அதை கதையை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ரொஜெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Tonzoல இருந்து Tonzo LS-825 ப்ரொஜெக்டர். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ரொம்ப காம்பேக்டான ப்ரொஜெக்டர். ப்ளஸ் இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. இவ்வளோ சீப்பான ரேட்டில் ஒரு 720p ப்ரொஜெக்டர் கிடைக்கும்னு எனக்கு தெரில. லைக் இதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2000:1. லைக் இந்த ரேஞ்ச் ப்ரொஜெக்டரில் 2000:1ங்கிறது ஒரு டீசென்ட் அமௌண்ட் தான். அண்ட் லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 3200 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டர் கிடையாது. பட் இதில் வந்து நம்மளால் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியும். இதில் என்னடா ஸ்பெஷல் கேட்குறீங்களா? இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனும் நம்மளால் ஸ்க்ரீன் மிரர் பண்ண முடியும், ஐஃபோனும் நம்மளால் ஸ்க்ரீன் மிரர் பண்ண முடியும். ஓகே, நான் ரொம்ப பேசின்னு இருக்கேன், தொண்ணு விட்டால் பேசின்னு இருப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஜெக்டரை அன்பாக்ஸ் பண்ணுவோம். லெட்ஸ் அன்பாக்ஸ். கண்ணு ரொம்ப டல்லாக இருக்கும், தூங்கலாம் பண்ணிட்டு ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலி ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நிறைய சவுண்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற ரிமோட் ஒரு நார்மல் ரிமோட்டாக எப்போவும் கொடுக்குற ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 AAA பேட்டரி நம்ம போடணும். அண்ட் முன்னாடி சில பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நைஸ், சைடில் வைப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடாப்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இட்ஸ் வெரி லோ வால் ப்ரொஜெக்ட்னால அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 48 வாட்ஸ் தான் இது. மோர் ஓவர் உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டெபிலைசர் இல்லாமல் எந்த பொருளும் என்னால் யூஸ் பண்ணவே முடியாது, டோன்ட் வரி. இந்த ப்ரொஜெக்டர் உங்கள் வீட்டில் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமே வராது. அதுக்காக தான் இந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். நைஸ். ஆனால் வயர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான் ப்ராப்ளம். எல்லாமே கொடுத்து இந்த மண்டமில் இருக்கிற கொண்டையை படுற கதையாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் 2 3-pin அடாப்டர். நைஸ். ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கிற ஆக்சசரிஸ். 3 பொருள் தான், ரொம்ப கம்மி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஜெக்டரை பார்ப்போம். இட்ஸ் எ வெரி மெயின் ப்ரொஜெக்டர். போடாங்கிட்டு ஏதாச்சும் இருக்கா? பார்க்காம தூக்கி போடக்கூடாது. ஒன்றும் இல்லை, அந்த எங்கே எதுவும் மேனுவல் கார்டெலாம் கொடுப்பாங்க, அது வச்சு ஒரு ஃபன் பண்ணலான்னு பார்த்தா மேனுவல் கார்டை கொடுக்கலங்க. ஆக்சுவலி என் கை சைஸை விட கம்மியாக இருக்குது. அவ்வளோ சின்ன ப்ரொஜெக்டர் இது. இதுக்குள்ளேருந்து 720p ப்ரொஜெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது ஓப்பன் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் 3, 2, 1. ஆக்சுவலி ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. பட் இதுக்குள்ளே கூலிங் சிஸ்டம் இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. காப்பர் வயரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் சிஸ்டம் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேப்பும் பயங்கர குட்டியாக இருக்குது. இவ்வளோ குட்டியான கேப் என்னோட யூடியூப் ஹிஸ்ட்ரியில் இப்போ தான் நான் பார்க்குறேன். முன்னாடி வந்து Tonzo பிராண்ட் கொடுத்துருக்காங்க. என்னதான் வந்து சின்னதாக இருந்தாலும் இப்படி தூக்கி போட்டாலும் உடையாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தூக்கி போடுறேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு AV அவுட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு IR ரிசீவர் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு USB இருக்குது. அது பக்கத்தில் DC இன் இந்த அடாப்டர் போடுறதுக்கான பவர் அவுட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வயர் சின்னதாக இருக்குப்பா, அது ஒரு விஷயம் எனக்கு கோவையாக இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது, அதே சமயம் பயங்கர டைட்டாக இருக்குது. ஒரு ஜிம் பாடி நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருப்புறேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அண்ட் கீழே பார்த்தோன்னா வாரண்டியோட பார்கோட் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ப்ரொஜெக்டருக்கு 1 year வரைக்கும் மேனுஃபேக்சர் வாரண்டி இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட் வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். 1 year வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளமை சரி பண்ணிக்கலாம். 1 yearக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா இவங்க சர்வீஸ் சென்டரும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சர்வீஸும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் எனக்கு தெரியல, அது வந்து நீங்கள் வச்சிருக்கிற ப்ரொஜெக்டர் பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கு அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா சரி பண்ணி திருப்பி புதுசு மாதிரி அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த இடத்துல நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு trendinggadget.tech இந்த ப்ரொஜெக்டர் எனக்கு சென்ட் பண்ணதுக்கு. ஸோ அவங்களால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பட் அவங்க இந்த ப்ரொஜெக்டை சென்ட் பண்ணதுனால இதை பற்றி நான் ஃபேவரிசமாக சொல்லுவேன், இது வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. இந்த அன்பாக்சிங்கில் நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ, நான் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும், எனக்கு என்ன இதில் பிடிச்சிருக்கோ அதுதான் நான் சொல்ல போகிறேன். என்னோடய எல்லா வீடியோலும் அதுதான் நான் சொல்லியிருப்பேனே தவிர அவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, பே பண்ணுறதுனால ஒரு வார்த்தை கூட என் வாயிலேருந்து வராது. எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப சீரியஸ் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. நம்ம திருப்பி அன்பாக்சிங்குள்ளே போவோம். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா QC பாஸோட சர்டிஃபிகேட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து அந்த Tonzo மாடல் அதை பற்றின லொட்டுலாம் எழுதியிருக்காங்க. அண்ட் ஒரு ட்ரைபாட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ஏதோ இருக்குப்பா,
ஓ ஸ்பீக்கரு இந்த சைடு வந்து டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்டுலாம் தெரியுது. ரொம்பவே காம்பேக்டாக ரொம்பவே கேப் விட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி திருப்பி இதை வச்சிருவோம், இல்லைன்னா டஸ்ட் உள்ளே போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ தேர். வயசாகிடுச்சா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டால் இப்படி தான். ஆக்சுவலி இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இதில் நம்ம பென்ட்ரைவ் அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸாக யூஸ் பண்ணி நம்ம மூவிஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்புட் சோர்ஸ். இதில் வந்து HDMI AV ப்ளஸ் மல்டி ஸ்க்ரீன் இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப மெயினான விஷயம். நான் இது சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ண ப்ரொஜெக்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சாம்சங் ஃபோனால் மிரர் பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி அசிங்கமாக கேட்டாங்க. பை ஃப்ராங்க் பட் அசிங்கமாக கேட்கல, ஏன் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி கேட்டாங்க. நானும் கம்பெனி சைடில் வந்து விசாரித்தேன், ஏன் சாம்சங் ஃபோன் ஒர்க் ஆகலை. அதுக்கு அவங்க சொல்ல பதில் வந்து ஒர்க் ஆகுது, சம் OS ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது சரியாக புரியல. பட் இந்த ப்ரொஜெக்டரில் சாம்சங் ஃபோன் வந்து நம்மளால் மிரர் பண்ண முடியும். என்கிட்ட இப்போ சாம்சங் ஃபோன் இல்லை, என் கசின் ஒருத்தர் வச்சுருந்தான், அவன் வந்து செக் பண்ண ஒர்க் ஆச்சு. ஓகே காஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. லைக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. இது வந்து வைஃபைல தான் ஒர்க் ஆகுது. பட் இது வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டர் கிடையாது. என் மூஞ்சி ஒன்றுமே தெரில. ரைட்டு ஓகே, கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி நல்லா இருக்குது கைஸ், சீரியஸ்லி நல்லா இருக்குது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இதுவும் கிடையாது. ரொம்பவே ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. எஸ் குவாலிட்டி கொஞ்சம் லோவாக இருக்குது, பட் பார்க்குறதுக்கு எந்த ஒரு கிளிச்சும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது. சொல்லுவிட்டு எஸ் வின் பண்ணிட்டோம். சரி நம்ம HDMI கனெக்ட் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து நான் HDMI கனெக்ட் பண்ணி கலர் பிளேட் வச்சுருக்கேன். பட் இதில் என்ன பிரச்சனைனா ஸ்க்ரீன் கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. இது என்னால் சரி பண்ண இப்போதைக்கு முடியலை. ஸோ வந்த வேலையை பார்ப்போம். நம்ம வந்து கலர் மட்டும் பார்ப்போம். நான் வந்து கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஓகேஷாக தான் இருக்குது. ஃபோர்கேல ப்ரொஜெக்ட் ஆகுது தவிர இதோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 720p தான். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ கூட என்னால் வந்து அந்த பிக்சல்ஸை ஃபீல் பண்ண முடியுது. பட் அதை தாண்டி நம்ம பூஜா ஹேக்கோட இடுப்பு ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப சூப்பராக தெரியுது. இது வந்து அன்பாக்சிங் தான். அன்பாக்சிங்லேயே எல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் தான் நான் இது காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ இருக்குது. ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக இதில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்த நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணணுமா, இல்லை இந்த ப்ராஜெக்டில் இது இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பிக் பண்ணி நீங்கள் சொன்ன டெஸ்ட்டை நான் பண்ணுறேன். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பைத்தியக்காரத்தனமாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு சொல்லி ஜம்ப் பண்ணி குரங்கு மாதிரி தாவுவேன். இப்போ தாவக்கூட முடியல, பயங்கரமாக டயர்டாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம போயிடலாம். ஓகே ஒரு 2 hours இந்த ப்ராஜெக்டை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் அவுட்புட்டாக நான் பார்க்குறேன். லைக் இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் அந்த க்ரீனிஷாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதை தாண்டி நல்லா இருக்குது, ஒரு வாட்சபுளாக இருக்குது. இது வந்து ஆஃபீஸ் ப்ரொஜெக்டர் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு படம் பார்க்குறதுக்காக இந்த ப்ரொஜெக்டர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கான ப்ரொஜெக்டர் இது கிடையாது. இது யாருக்கான ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு சொல்லி ஆசையில் இருப்பாங்க. ஆனால் அந்த ப்ரொஜெக்டர் வாங்கினது அப்புறம் யூஸ் கூட பண்ண மாட்டாங்க என்ன மாதிரி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ரொஜெக்டர். லைக் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு இன் சென்ஸ் லைக் ஒரு குழந்தைங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு கார்ட்டூன் பார்க்குறதுக்காக ஸோ எப்போ ஆச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி அவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே இதோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். இது வந்து அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது, trendinggadget.techலையும் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா 9,999 rupees அண்ட் trendinggadget.techல பார்த்தீங்கன்னா 6,999 ப்ளஸ் GST பார்த்தீங்கன்னா 1,861 rupees. டோட்டல் பார்த்தீங்கன்னா 8,510 rupees. அமேசானை கம்பேர் பண்ணும்போது trendinggadget.tech 1,500 rupees கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1,500 rupees தான் நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் வந்து அமேசான்லேயே ப்ரிஃபர் பண்ணுறேன்னா ஓகே நோ இஷ்யூஸ். அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்து அதோட செல்லர் யாருன்னு பாருங்கள்.
செல்லர் பார்த்தீங்கன்னா கேவியர் டெக்னாலஜிஸ்ன்னு இருக்கும். கேவியர் டெக்னாலஜிஸ் அண்ட் trendinggadget.tech ரெண்டும் ஒன்று தான். அமேசானில் செல்லராக இருந்து அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ சேம் ப்ரொஜெக்டர், சேம் மேனுஃபேக்சர், சேம் இடத்துலேருந்து வர்றது எல்லாமே சேமாக இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குன்னா நான் அங்கே தான் சஜஸ்ட் பண்ணுவேன் தவிர விலை ஜாஸ்தியாக இருக்கிறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அதோட ஆப்ஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அமேசானோட லிங்க் தான் இருக்குது, செகண்ட் தான் ட்ரெண்டிங் கேஜெட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ரொஜெக்டர், சீரியஸ்லி நல்ல ப்ரொஜெக்டர். பட் ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ்க்காக இது கிடையாது. பசங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லுவான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரொஜெக்டர் எனக்கு கிடச்சிருந்தா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். பட் இப்போ வந்து ஒரு டீசெண்டான ஒரு அமேசிங்கான ஒரு ப்ரொஜெக்டராக இந்த ப்ரொஜெக்டர் நான் பார்க்குறேன். ஓகே, ப்ரொஜெக்டர் ரிவ்யூ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் ஏன் 2 வாரமாக வீடியோ போடல, இதுக்கப்புறம் வீடியோ வருமா இல்லையான்னு சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் கட் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், ரியலி வாட் ஹேப்பன் இஸ், ஆக்சுவலி எனக்கு கல்ச்சர்ஸ்னால் எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். நான் காலேஜ் போனதை விட கல்ச்சர்ஸ் போனது தான் அதிகம். அதனாலே நிறைய செமஸ்டர் டீடைன் ஆகி எக்ஸாம் எழுதாமல் போயிருக்கேன் நான். இந்த 3rd இயர் நான் முடிச்சதுக்கப்புறம் ஓகேடா இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது, ப்ளஸ் கோவிட் வேறு வந்துருச்சு, நம்ம ஸ்டேஜ் ஏற முடியாது, அப்படியே நம்ம விட்டுடலாம், அதை தாண்டி போயிடலான்னு சொல்லி என்னதானே மனசு தேட்டிக்கிட்டு அப்படியே நான் யூடியூப் மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டேன், நீங்களே பார்த்தீங்க. பட் இப்போ கடந்த சில நாட்களாகவே இந்த கோவிட் ப்ரோட்டோக்கால்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய நிறைய இடத்துல சின்ன சின்ன கல்ச்சர்ஸ்லாம் நடக்க ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4 மாதம் தான் நான் என்னால் காலேஜ் போக முடியும். இந்த 4 மாதம் என் லைஃப்பில் கண்டிப்பாக திரும்பி வர போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்சது பண்ணலான்னு சொல்லி தான் இந்த 2 வாரமாக சில கல்ச்சுரல்ஸ் காலேஜாக கொஞ்சம் சுற்றின்னு இருக்கேன். ஸோ அந்த காலேஜாக சுற்றும் போது என்னால் யூடியூப்பை உண்மையிலேயே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியராக இருக்கேன், யூடியூப் வந்து நான் செகண்டரியாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு வீடியோ போட்டாலும் அது வந்து குவாலிட்டியாக இருக்கணும், 100% நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டோடு நான் இருக்கிறதுனால சும்மா ஒரு 1 hour ஒர்க் பண்ணிட்டு போகிறது, 2 hours ஒர்க் பண்ணுறது, நம்ம கல்ச்சர்ஸ் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம், அந்த கதையே கிடையாது. ஒர்க் பண்ணால் 100% டெடிகேஷனோட பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால நான் கல்ச்சர்ஸ் போனதுனால என்னால் யூடியூப்பை கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. அதுதான் ஒரு மெயின் ரீசன் 2 வாரமாக இந்த வீடியோ போடாமல் இருக்கிறது. ஆக்சுவலி 3 வாரம் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன், வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். பட் ஆனால் இது ஒரு 2 மாதம் என்னை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. எனக்கு வந்து இந்த என்னோடய காலேஜ் லைஃப்பை நான் கொஞ்சம் வாழ்ந்துட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. பட் நான் திரும்பி வருவேன் சீரியஸாக, சத்தியமாக. இந்த காலேஜ் கல்ச்சர்ஸ்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோண்டா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி யூடியூப் வந்து என்னோடய 100% 200% நைட் டே நான் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போடுவேன். உங்களுக்காக கண்டிப்பாக நான் போடுவேன். பட் இந்த 2 months மட்டும் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருங்க. ஓகே, இவ்வளோ நாள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் இந்த வீடியோவை இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ஸ்லோ ஆகிட்டேன், பட் இருந்தாலும் கண்டிப்பாக வரும், நம்புங்க. ஸோ சீக்கிரமே இன்னொரு வீடியோட உங்கள் முகமது ராஜா. see you, take care, bye. சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, மாஸ்க் போடுங்க, அண்ட் உடம்பை பார்த்துக்கோங்க. see you guys, bye. நம்ம 3 நாளாக சரியாக தூங்காமல் மூஞ்சி எப்படி இருக்கும் கூட தெரில, கண்ணி எவ்வளோ டல்லாக இருக்குது. கொஞ்சம் எனர்ஜியாக பேச வேணாமா? தூங்காத தம்பி, தூங்காதடா. ஏய் சனியனே, நைட்டு தூங்கலன்னா இப்போ தூங்கணுமா? அதெல்லாம் கிடையாது. என்னஜே